அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் கிண்ணத்தப்பம் செய்தேன். இந்த கப்புக்கு 200 கிராம் பிடிக்கும். இந்த கப்பு ஒரு கப்பு பச்சரிசி போடுவேன். பவுலில் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்க அரிசியை இதில் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன். நீ தான் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வரும். பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க. இப்படி நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கு. இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு ஒரு கப்பு தேங்காவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கும். தண்ணியும் ஒரு கப்பு தேங்காவும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்க போகிறேன். இந்த மாவில் இந்த அரைச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணுதேன். அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணுதேன். அந்த மாவுக்கு கூட அந்த பாலை ஊற்றுவேன். இன்னும் ஒரு வாட்டி நமக்கு எடுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் அதே தேங்காவை இன்னொருக்க பால் எடுக்கேன். மிக்சி ஜாரில் இந்த மிஸ்ரின் கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாலு ஏலக்காய், ஒரு முட்டை, கொஞ்சம் இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் பாலை இதில் ஆட் பண்ணுவேன். நைஸாக அரைக்கணும். இந்த மாவில் இதை ஆட் பண்ணுவேன். முட்டையும் சர்க்கரையும் இந்த மாவில் ஆட் பண்ணிக்கிட்டு திரும்ப எல்லாம் கலக்கி திரும்ப இன்னொரு அலசையில் இந்த பாலை நம்ம இருக்கணும். ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். நெய் தடவி இந்த மாவை நமக்கு ஊற்றணும். பாருங்க எல்லாம் சேர்த்து நம்ம அலசணுன்னா எவ்வளோ அசடு வந்திருக்கு பாருங்க. நம்ம முட்டை, சர்க்கரை, பால், அரிசி அரைச்சது எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றாக்கி நம்ம இந்த அலசையில் அலசி எடுக்கணும். எவ்வளோ அசடு வந்திருக்கு பாருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் வெந்நி ஊற்றி ஒரு வண்டு போட்டு இதை அதுக்கு மேலே வைக்கணும். வச்சு அவிக்கணும். ஒரு வண்டு வைக்க எண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு வண்டு வச்சு இந்த பாத்திரத்தை இந்த பிளேட்டை வச்சு மூடி வைக்க ஒரு 20 நிமிஷம் வேகட்டு. 20 நிமிஷம் நீ வேகணும். அதுபோல பார்க்கணும். வெந்த அழகா எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு. வெந்த அழகா கிடச்சிருக்கு. நான் வெட்டி காட்டுவேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சாஃப்டா இருக்கு. இதேமாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.